ஸோ வெல்கம் டு ஈச் ஒன் டீச் ஒன். ஸோ இந்த வீக் லைவுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். ஸோ லைக் லாஸ்ட் வீக் வந்து ஒரு லைவ் கோடிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லைக் ஸோ அதுக்கு முன்னாடி ஆடியோ அண்ட் வீடியோலாம் கிளியராக இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு 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 ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் அப்ளிகேஷன் டு டெவலப் அண்ட் ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் ஷாப்ஸ் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இதில் வந்து அட்மின், டெலிவரி மேனேஜர், டெலிவரி பர்சன், யூசர் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய இந்த மாதிரியான லாகின் டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே இருக்க போகுது அப்படின்ற சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்தது டெக்னாலஜி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா MongoDB, Node.js, Angular அண்ட் Bootstrap. ஸோ database structure எப்படி பண்ணோம் அப்படின்னா, we need to have a collection called user collection with user type, email, password, phone number and address. So we need to have a product collection to store the product information about the name, price and availability, and we need to have a order collection to store the information about the customers. Okay, so இதெல்லாம் தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to just recap நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீக் அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப்பு. ஒரு NGX எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ NGX எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஸ் பேக்கேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஹில்டன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு மேலே நம்மளோட ஏபிஎஸ் எல்லாருமே நம்ம வேகமாக எழுதலாம். ஓகேவா? ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சர், பேஸ் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இது ரெடி ஆகிடும். ஓகே, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, we are writing some logics. Okay, npx express generator போட error unexpected end of json input while parsing அப்படின்னு சொல்லிட்டு வருதா error? அது ஒன்றும் இல்லை, அது வந்து npm catch clear பண்ணணும். ஸோ npm catch clear அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ npm catch clear -force சொல்லிட்டு ஒரு npm catch clean. ஓகே, அப்படி -force அப்படின்ற இந்த கமாண்டை போட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் போயிடும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ரைட். ஸோ இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம MongoDB .env ஃபைலில் நம்ம டெலிவரி சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல. ஸோ Mongo காம்பஸ் வழியாக நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். காம்பஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணுறேன். நம்ம டேரெக்டாக எம்லேப்லேயே பண்ணிட்டோம். கரெக்டாக?
நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ கேன் டேக் திஸ் திங் ரைட். ஓகே, ஸோ நான் இங்கேயே எம்லேப்குள்ளே போகிறேன். எம்லேபில் லாகின், ஸோ சைன்இன். ஓகே, ஸோ நவ் இந்த இடத்துல டெலிவரி சிஸ்டம் ரைட். ஸோ இந்த டெலிவரி சிஸ்டம்க்கு உள்ள யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 யூசர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் லைக் ஜியோலொகேஷன், யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், யூசர் டைப், அப்புறம் ஃபோன் நம்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம உள்ள வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்க there is something called vulnerability. ஓகேவா? இந்த ஒரு யூசரை கிரியேட் பண்றோம், ஆனா யூசரும் கிரியேட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா டேட்டா போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. பட் there is one vulnerability. அந்த vulnerability என்ன அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுமா? லைக் what is that vulnerability is? So any idea about what is that vulnerability? Yeah, so the password is not hashed. So like அந்த பாஸ்வேர்டு வந்து பிளெயின் பாஸ்வேர்டாக இருக்குது, 1 2 3 அப்படின்னே ஸ்டோர் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடாது. ஏன் ஸ்டோர் ஆகக்கூடாதுன்னா, நம்ம என்னதான் ஒரு பாஸ்வேர்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணாலும் அந்த பாஸ்வேர்டை வந்து உள்ள இருக்கிற டெவலப்பர்ஸே அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம ஹேஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த வல்னரபிலிட்டி வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன் அதை பண்ணோம்னா, பிகாஸ் அந்த பாஸ்வேர்டு வந்து எங்கேயுமே வந்து அதை தெரியக்கூடாது. ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டு என்கிரிப்ட் சம்திங் there is something called bcrypt. bcrypt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த bcrypt என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ this bcrypt will hash the password and it will store it in a database. So bcrypt என்ன பண்ணலாம்னா, you can hash the password. இந்த பாஸ்வேர்டை ஹேஷ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, we need to use something called salt ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அது என்ன பண்ணோம்னா, சிஸ்டமோடைய இன்பில்ட் மெமரி இருக்குல்ல, கிராஃபிக்ஸ் மெமரி, இந்த மெமரியை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த bcrypt அப்படின்ற இந்த பேக்கேஜ் இட் வில் யூஸ் பைத்தான் ஆஸ் அ டிபெண்டன்சி. இது Node.js பேக்கேஜ் தான், பட் இருந்தாலும் அந்த பாஸ்வேர்டை ஹேஷ் பண்றதுக்கு இட் வில் யூஸ் பைத்தான் ஆஸ் அ டிபெண்டன்சி. ஓகே, இந்த Node.js பேக்கேஜுக்கு பின்னாடி பைத்தான் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். ஓகே, பைத்தான் இல்லைன்னா வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ உங்களுடைய சர்வர் வந்து ரொம்ப கான்ஃபிகரேஷன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் there is something called bcrypt.js. ஓகே, ஸோ bcrypt.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ் வந்து பைத்தானை டிபெண்ட் பண்ணாது. ஓகே, இந்த பேக்கேஜ் வந்து ப்ரௌசர்லயே லைக் எல்லாத்தையும் ஹேஷ் பண்ணி விடும். ஓகே, ஸோ அதனால இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து bcrypt.js இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, யூசர் என்டர் பண்ற அந்த பேக்கேஜ் அந்த பாஸ்வேர்டை, அந்த பிளெயின் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போறேன். இந்த ஹேஷிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சேனல்லையே நம்ம ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, லைக் ஹவு பாஸ்வேர்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. ஓகேவா? ஹவு பாஸ்வேர்ட் ஒர்க்ஸ். ஓகே, ஹவு பாஸ்வேர்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருப்பேன். எனக்கு பாஸ்வேர்ட்னா என்ன, அதை எப்படி என்கிரிப்ட் பண்ணுறது, அதை எப்படி
திருப்பி ரிட்ரைவ் பண்ணுறது இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது நான் இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ npm install bcrypt js. ஸோ நம்ம எதுக்காக இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம்? பிளெயின் பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஆஸ் யூஸ்வல் ஆஸ் பர் டாக்குமெண்டேஷனே போயிடலாம் நம்ம. ஆஸ் பர் டாக்குமெண்டேஷன், ஸோ வேரியபிள் bcrypt is equals to இந்த ரெக்வயர் பண்ணும். ஓகே, ஸோ நவ் வாட் தே ஆர் டூயிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து we need to generate a salt. ஓகே, we need to generate a salt. சால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் we need to generate some secret key. ஓகேவா? ஒரு சீக்ரெட் கீ வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணணும். ஒரு அந்த பாஸ்வேர்டுக்கான ஹேஷை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? இப்போ லாஜிக் பாருங்க. ஒரு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் வந்து ஒரு யூசரை கிரியேட் பண்றேன் அண்ட் டைரக்டா நான் என்ன பண்றேன்? யூசரை சேவ் பண்றேன். ஓகேவா? ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல யூசரை சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு டூ அ லாஜிக். என்ன லாஜிக்னா, bcrypt டாட் ஜென்ரேட் சால்ட். ஓகே, ஸோ ஜென்ரேட் சால்ட்ல 10 போடுறோம். இந்த 10 அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் சால்ட்னா என்னன்றது கொஞ்ச நேரத்தில் கன்சோல் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேஷை ஜென்ரேட் பண்றதுக்கு 10 டைம்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, 10 ரவுண்ட்ஸ் ஆஃப் சால்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அப்போதான் அந்த சால்ட் வந்து ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன், அண்ட் அதுக்குள்ள எரர் this is called error first callback. So this is called error first callback. And இப்போ if error இந்த சால்ட்டை வந்து ஜென்ரேட் பண்றதுல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா immediately just if error throw new error. ஓகேவா? throw new error, right? Yeah, throw new error. Suppose error வரலனா I'm just going to console.log this salt. The salt எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. The salt எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். So now I'm going to run this node1. இது வந்து ரன் பண்ணலாம். Yeah, the site is running, the server is running. So இப்போ நான் வந்து postman எடுத்துக்கிறேன். ஸோ postman எடுத்துட்டு postman எடுத்துட்டு postmanல what I will do is like http://localhost:3000/ என்ன ரவுட் இது? ஸோ யூசரில் app/users/register. ஓகே, ஸோ திஸ் ரெஜிஸ்டர். இப்போது நான் இதை போட்டுட்டு பாடியில் போயிட்டு ரா ஜேசன் வச்சுட்டு இங்கே ஜேசன் ஃபார்மேட் வச்சுட்டு இந்த இடத்துல if I put all this kind of data in an mlab, where is mlab? So இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, லைக் இதை நான் வந்து இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன். ஜியோ லொகேஷன் அண்ட் யூசர் அட்ரஸ், இந்த வெர்ஷன் மட்டும் வேண்டாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ யூசரோடைய ஐடி இமெயில் வந்து 2ன்னு மாற்றுறேன், பாஸ்வேர்டு வந்து 1234. ஓகே, அண்ட் இது மற்ற டேட்டா சேம் தான். ஓகே, ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் வி ஆர் டூயிங். ஸோ இப்போது நான் வந்து இதை என்டர் பண்ணேன் அப்படின்னா 404/users app.js/users/register. ஓகே, இது எந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு?
போர்ட் நம்பர் 3000 தான். சாரி, போஸ்ட் மெத்தடில் ரன் ஆகும். ஓகே, ஸோ சென்ட் பண்ணால் ஓகே, இந்த இடத்துல எரர் வருது, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we are getting something called hash. ஓகே, இந்த ஹேஷ் இந்த சால்ட் இருக்குல்ல, இந்த சால்ட் தான் நம்ம இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த ஜென்ரேட் சால்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடில் we are generating something called gen salt, right? ஸோ இந்த ஜென் சால்ட் உள்ள ஆஃப்டர் ஜென்ரேட்டிங் தி சால்ட், இந்த சால்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை அந்த பாஸ்வேர்டை வந்து we are going to encrypt it. ஓகே, சாரி, ஹேஷ் பண்ண போகிறோம். ஸோ ஹேஷ் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்டேஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஹேஷ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? there is something called hash, right? So bcrypt dot hash. ஸோ இந்த ஹேஷில் the first parameter is the அந்த யூசர் கொடுக்குற பாஸ்வேர்டு வேணும். ஓகே, ஸோ request dot body dot password. ஸோ அதாவது யூசர் இந்த போஸ்ட்மேன் கலெக்ஷன்லேருந்து நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம்ல இந்த பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்ட் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். இந்த ரெண்டாவது பாஸ்வேர்டு வந்து சால்ட், நம்ம ஜென்ரேட் பண்ண சால்ட். மூணாவது பேராமீட்டர் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண we are going to pass a callback. ஸோ அதான் இங்கே இருக்குது, கரெக்டாக? The first parameter is the password, the second parameter is the salt, and the third parameter is the callback. இந்த callbackல we have two things, one is called error and hash. callbackனா என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே சேனல்ல callbackனா என்ன, ப்ராமிஸ்னா என்ன, ஏசிங் அவைட்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு தனி வீடியோவே இருக்கு. ஸோ அதை பாருங்க. ஸோ கால்பேக் இஸ் நத்திங் பட் ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கால் பண்ண வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதுதான் கால்பேக், ரைட்? ஸோ அது இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பாருங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம தேர் சம்திங் கால் எரர் ஃபர்ஸ்ட் கால்பேக். எரர் ஃபர்ஸ்ட் கால்பேக்னா என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எரர் தான் வரும். எரர் இருந்துச்சுன்னா எரர் வந்துடும். அதுக்கப்புறமா தான் செகண்ட் பேராமீட்டரா தான் டேட்டா வரும். ஸோ இஃப் எரர் இருந்துச்சுன்னா இஃப் எரர் த்ரோ எரர் அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணோம்னா we can use directly we can throw error. இந்த இடத்துல நியூ எரர்லாம் போட வேண்டாம். ஓகே, ஸோ த்ரோ எரர். ஸோ ரைட். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நான் இந்த இடத்துல கன்சோல் பண்ணி பார்க்குறேன். எதை? ஹேஷ். இந்த ஹேஷை கன்சோல் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேஷ் கன்சோல் பண்ணி பார்த்தது சால்ட்டு. இப்போ நான் ஹேஷ் பண்ண போகிறது எது? இந்த பாஸ்வேர்ட். ஸோ நவ் இப்போ நான் வந்து கன்சோலில் எல்லாம் கிளியர்லாம் பண்ணிவிட்டு, ஸோ கன்சோலை கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி நோட் பண்ண கொடுக்குறேன். ஸோ கன்சோல் கிளியராக இருக்குது. நவ் இஃப் ஐ சென்ட் திஸ், சி இந்த இடத்துல ஒரு வருது. இது என்ன? எஸ், இது வரைக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹேஷ் என்ன பண்ணுது அப்படின்னா, நாம கொடுத்த இந்த 1 2 3 அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, நாம கொடுத்த இந்த 1 2 3 அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த சால்ட் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. கரெக்டா? இந்த சால்ட் ஹெல்ப் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த சால்ட்டை வச்சு தான் இந்த ஹேஷை வந்து நம்மளால திருப்பி படிச்சு பார்க்க முடியும். இந்த சால்ட் இல்லாம நம்மளால இதை படிச்சு பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் we can store this. So request dot body dot password is equals to this hash. Okay, so இந்த hash முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த hash generate ஆனதுக்கு அப்புறமா inside that we can use this try catch. You can use this try catch. Okay, yeah, so after this we can use this try catch. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஏசி கவெட் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல ஏசிங் போகணும். ஏன்னா ஏசிங் இல்லாம நம்மளால அவைட் யூஸ் பண்ண முடியாது. Is it correct? Yes, it's correct. Right? So this is the thing.
இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூசர் கொடுத்த அந்த பாஸ்வேர்டு வந்து எங்கேயுமே ஸ்டோர் ஆகுது. அது உள்ள வரும், ஹேஷா மாதிரி டேட்டா பேஸ்க்கு போயிடும். ஸோ அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் யாராலுமே அதை வந்து இனிமேல் யூசர் கொடுத்த பாஸ்வேர்டு யூசருக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. டெவலப்பருக்கு தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது. ஓகேவா? யா, ரைட். ஸோ திஸ் இஸ் கால்ட் கான்செப்ட். இப்போ ஐ ஆம் அகைன் கோயிங் டு இந்த இடத்துல எரர் அடிச்சுட்டே இருக்கு. என்ன எரர்னா, ஓகே வெயிட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் நோட்மான். எஸ், ஓகே. ஸோ எம்லேபில் பார்க்கணுமா? எம்லேபில் என்ன இருக்குது? எம்லேபில் 2 யூசருடைய டீட்டெயில் இருக்குது. ஸோ இந்த யூசர் 2 அப்படிங்கிறது யூனிக்னஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யூசர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தான். யூசர் 3 கொடுத்துட்றேன், அப்போ தான் எனக்கு இது ஆகும். ஸோ இங்கே யூசர் 3, இங்கே யூசர் 3. ஓகேவா? ஸோ நவ் இஃப் ஐ சென்ட், இப்போ இதை நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4ன்னு போகும். ஆனால் டேட்டா பேஸில் பார்க்கும்போது 1 2 3 4 இருக்காது, வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, சென்ட் பண்ணியாச்சு. எஸ், யூசர் கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டா? யூசர் கிரியேட் வந்துருச்சு. இப்போ நான் போய் டேட்டா பேஸை ரெஃப்ரெஷ் பண்ண போறேன். ரைட், சி மூணு டாக்குமெண்ட் விழுந்திருக்கு. மூணாவது டாக்குமெண்ட்ல we have something called ஏன் இன்னும் ஒர்க் ஆகல? யூசர் 3. ஓகே, யூசரை வந்து நம்ம இந்த இடத்துலயே போட்டோம் அப்படின்னா யூசரை இங்க போடணும், இந்த லைன் இங்க போடணும். ஓகே, ஸோ லெட் யூசர் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூசர் டாட் சேவ். ஸோ இந்த லைன் இங்க இருக்கிறதுனால தப்பா இருக்கு. ஓகே, நான் இந்த டாக்குமெண்ட் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ திருப்பி ஹிட் பண்ணுவோம். எஸ், எஸ், இங்க பாருங்க, டேட்டா வந்து சேவ் ஆயிருக்கு. ஆனா பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ஷன் ஃபார்மேட்ல சேவ் ஆயிருக்கு. ஸோ பாஸ்வேர்டு வந்து என்ன இருக்கு? இட் இஸ் டோட்டலி என்கிரிப்டட். இது யாருக்குமே படிக்க தெரியாது. ஓகே, ஒரு டெவலப்பர் உள்ள வந்து பார்த்தா கூட இதை வந்து என்னன்னு படிக்க தெரியாது. இதை படிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா இந்த bcrypt.js மட்டும் தான். ரைட், இந்த bcrypt மட்டும் தான் திருப்பி படிக்க தெரியும். ரைட், ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ எங்கேயுமே வந்து பாஸ்வேர்டு வந்து பிளெயினாக ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய ப்ராப்பரான கான்செப்ட். ரைட், ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. நவ் இப்போ யூசர் வந்து திருப்பி உள்ள வராரு. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வராரு. தன்னோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்றாரு. என்டர் பண்ண உடனே அவருடைய பாஸ்வேர்டை நாம திருப்பி என்ன பண்ணணும்? செக் பண்ணி அவர் கரெக்டான யூசர் தானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? கரெக்டான யூசரா இருந்துச்சுன்னா அவர் லாகின் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி விடணும். இதுதான் நம்மளோட அடுத்த லாஜிக். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து we can use something like router dot post /login. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு யூசர் உள்ள வராரு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா we can use async function. ஸோ request response. ஓகே, ஸோ console.log. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்க போறாரு. கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா console.log request.body. ஓகே, இப்போ இந்த பாடியில் என்ன வருது பார்ப்போம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ரவுட். த ரவுட் நேம் இஸ் /login. ஓகே, /login. ஸோ கொடுத்த உடனே if I put enter, ஸோ இங்கே பாருங்க என்ன லாகின் ஒர்க் ஆகல, சாரி, போஸ்ட் மெத்தட் அகைன். ஓகே, சி இங்கே வந்து எம்டி காட்டுது. ஓகே, இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த பாடியில் ரா சூஸ் பண்ணிட்டு இங்கே ஜேசன் சூஸ் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு புட் இமெயில் டபுள் கோட்ஸில் இமெயில் கோலன் இங்கே என்ன இமெயில் கொடுத்தேன்? user3@gmail.com. ஓகே, இதுதான் கொடுத்தேன். ரைட், அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை இங்கே சென்ட் பண்ணோம்னா
எனக்கு இந்த இடத்துல கன்சோலில் காட்டும். ஸோ ஐ காட் தட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹியர். ஓகேவா, இந்த இடத்துல வந்து வந்துருச்சு, ரைட். ஸோ நம்ம இப்போ எப்படி என்கிரிப்ட் பண்ணியிருப்போம்னா, இந்த bcrypt அப்படின்ற இந்த பேக்கேஜ் வச்சு நம்ம இந்த ஒரு ஜென்ரேட் சால்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் சால்ட் நம்ம அதை இங்கே ஹேஷ் பண்ணியிருக்கோம். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட 2 விஷயம் இருக்குது. ஒன்று யூசர் கொடுக்குற அந்த 1234 பிளெயின் பாஸ்வேர்டு, இன்னொன்று டேட்டா பேஸில் இருக்கிற அந்த ஹேஷ் பாஸ்வேர்டு. இப்போது இந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு நான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். 1234 இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டும் எனக்கு ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். எப்படி பார்ப்பேன்? என்னால் இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டில் இருக்கிற என்ன இன்ஃபர்மேஷன் படிக்க முடியாது, அது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த bcrypt.js யூஸ் பண்ணுறோம்ல, இந்த bcrypt.jsல யூஸ் பண்ணுற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, இப்போ 1234 வேர்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 1234 நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் ஹேஷ் பண்ணாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு வார்த்தை கூட மாறாது. நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ஹேஷ் பண்ணுங்கள், 100 வாட்டி ஹேஷ் பண்ணுங்கள், அந்த 100 வாட்டியும் வர ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ 123 நம்ம ஹேஷ் பண்ணி தான் டேட்டா பேஸில் வச்சுருக்கோம். திருப்பி 123 வருது, வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, திருப்பி அதை ஹேஷ் பண்ணி இப்போ வந்த அந்த ரிசல்ட்டும் நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற அந்த ரிசல்ட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் தட் யூசர் வந்து 1234 தான் என்டர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், இல்லைனா ஒரு என்டர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கான்செப்ட். எக்காரத்தை கொண்டும் ஒன்ஸ் அந்த ஹேஷ் வந்து ஜென்ரேட் ஆகி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை படிக்க முடியாது. ஓகேவா, கண்டிப்பாக படிக்க முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறது, நம்ம இருக்க ஒரே வழி என்னது, திருப்பி வர அந்த பிளெயின் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணும்போது அதே அல்காரிதம் வச்சு, அல்காரிதம் மாறினா மாறிடும். ஓகேவா, ஆனால் அல்காரிதம் மாறாமல், ஏன்னா அந்த அல்காரிதம்ன்றது அந்த 10ங்கிறத நீங்கள் 11 வச்சிங்கன்னா டோட்டலாக வேற வந்துடும். ஸோ அதே 10 வச்சு திருப்பி நீங்கள் அதை ஹிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, சேம் டேட்டா வில் பி கம்மிங் ஹியர். ஓகேவா, ஸோ அந்த டேட்டாவும் டேட்டா பேஸில் இருக்கிற அந்த ஹேஷும் ஒன்றா இருந்துச்சுன்னா which means that user has given the correct password, இல்லைனா அதை தப்பான பாஸ்வேர்ட் சொல்லிடலாம். ஸோ இதை செய்யறதுக்கு we have something called compare அப்படின்னு சொல்லிட்டு இந்த bcryptலேயே ஒரு விஷயம் இருக்குது. இந்த கம்பேரில் என்ன பண்ணணும்னா, யூசர் கொடுக்குற பிளெயின் பாஸ்வேர்டும் டேட்டா பேஸில் இருக்க ஹேஷ்டு பாஸ்வேர்டையும் நம்ம உள்ளே பாஸ் பண்ணணும். கரெக்டா, டேட்டா பேஸில் இருக்கிற அந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த யூசரை கண்டுபிடிக்கணும். அந்த யூசரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி என்னது, இமெயில் மட்டும் தான். ஸோ ஒரு இமெயிலை வச்சு அந்த யூசரை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா, ஸோ அந்த இமெயில் வச்சு யூசரை கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸோ லெட் யூசர் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூசர் டாட் ஃபைண்ட். ஓகேவா, யூசர் டாட் ஃபைண்ட் வேர் இமெயில் இஸ் ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் இமெயில். அதாவது எனக்கு ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் இமெயில்னு ஒரு கொடுக்குறோம்ல, அந்த இமெயிலை வந்து நான் இதுக்குள்ள பாஸ் பண்ணிட்டு ஸோ தட் எம்லேப்ல போயிட்டு, அதாவது இந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு இந்த இமெயில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த யூசரை அப்படியே வெளில கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த யூசரை வெளில கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல ஏசிங் போட்டுக்கலாம். ஸோ தட் இட்ஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ தட் வி ஆர் யூசிங் ஏசிங் அவைட். ஓகே, அவைட் போட்டுக்கலாம், ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல இஃப் யூசர், அதாவது யூசர் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, யூசர் வந்து இல்லைன்னா என்ன ஆகும், நல்லாயிடுச்சுன்னா நம்ம உடனே என்ன சொல்லிடலாம், ரொம்ப சிம்பிள், யூசரே இல்லை, which means that we can send response.status 401.json மெசேஜில் என்ன பண்ணலாம், மெசேஜில் யூசர் இமெயில் நாட் எக்ஸிஸ்ட், இமெயில் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கரெக்டா, ஸோ ஏன்னா நம்ம ஒரு இமெயிலும் பாஸ்வேர்டையும் யூசர் கொடுக்குறாரு, அந்த இமெயில் எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் தேடுறோம், அந்த யூசரே இல்லை. ஸோ அதனால் உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், we can reject the request and send back to the thing. ஓகேவா, ஸோ ஒருவேளை யூசர் இருந்தாருன்னா என்ன பண்ணுறது, இப்போ இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 200 போட்டுட்டு டாட் ஜேசன், இந்த ஜேசனுக்குள்ள மெசேஜ் யூசர் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ யூசர் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து இதில் user3@gmail.com கொடுக்க போறேன். கொடுத்துட்டு என்டர் அடிச்சோன்னா யூசர் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல அப்படி ஒரு இமெயிலே இல்லை, இவங்க user34 ஒரு இமெயிலே இல்லை. இப்போ நான் சென்ட் பண்ண என்ன ஆகும், அப்போ யூசர் ஃபவுண்ட் வருது.
ஏன் வருது? கன்சோல் பார்ப்போமா? console.log user. கரெக்ட். யூசர் ஃபைண்ட் ஒன், அதாவது எனக்கு எத்தனை யூசர் இருந்தாலும் சரி எனக்கு ஒரே ஒரு யூசரை மட்டும் கொண்டு வந்தால் போதும். இது அரேக்குள்ள வருது. இது அரேல வர்றதுனால எப்பவுமே இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபைண்ட் ஒன் போட்டோம்னா இந்த யூசர் வந்து ஆப்ஜெக்டா வரும். ஸோ இந்த ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் வரும், இல்லை வராது. இப்போ பாருங்க, இப்போ இஃப் ஐ சென்ட் இட் ஐ வில் கெட் இமெயில் நாட் ஃபவுண்ட். ஓகேவா? இப்போ கரெக்டான இமெயிலை போட்டா இந்த இடத்துல யூசர் ஃபவுண்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் இமெயில் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ இமெயிலை வச்சு யூசரை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த யூசரோட டேட்டா பேஸ்ல அந்த டேட்டா அந்த டாக்குமெண்ட்ல அவரோட பாஸ்வேர்டு இருக்கும்ல. ஸோ அந்த பாஸ்வேர்டை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can check whether the password and this thing are correct. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்? யா ஓகே, bcrypt dot compare. ஓகே, கம்பேர்ல the first parameter is யூசர் கொடுக்குற பாஸ்வேர்ட். ஸோ request dot body dot password. ஸோ request dot body dot password கமா. ஓகேவா? அடுத்த பேராமீட்டர் என்னது? டேட்டாபேஸ்ல இருக்கிற அந்த பாஸ்வேர்ட். ஸோ யூசர் இது ஃபைண்ட் ஆன உடனே இங்க தானே இந்த வேரியபிள் தானே போய் உட்காந்துச்சது. ஸோ அதனால யூசர் டாட் பாஸ்வேர்ட். இப்போ 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து என்னது? யூசர் கொடுத்த அந்த பிளெயின் பாஸ்வேர்ட் 1 2 3 4. ரெண்டாவது ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற அந்த ஹேஷ்ட் பாஸ்வேர்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் கொடுத்தனா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கம்பேர்ன்ற மெத்தட் என்ன பண்ணும்னா இட் வில் ரிட்டர்ன் error or result. ஓகே, it will result a boolean true or false ஆன்னு சொல்லும். அவ்வளவுதான், மற்ற வேற எதுவும் சொல்லாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல if error throw error. ஓகேவா? if error throw error. and இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா if ரிசல்ட் இருந்துச்சுன்னா ஓகே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்ட்னு போடுறேன். ஓகே, எல்ஸ் ஒருவேளை அது வந்து தப்பா இருந்துச்சுன்னா பாஸ்வேர்ட் ராங் அப்படின்னு போடுறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் யூசர் 3 and 1 2 3 4 கரெக்டா கொடுத்துருக்கேன். இப்போ என்ன வரணும் ஆன்சர்? எனக்கு வந்து கரெக்ட்னு வரணும். ஸோ இப்போ கரெக்ட் வந்துச்சுன்னா கரெக்ட். எஸ், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் பாஸ்வேர்ட் மட்டும் தப்பா போடுறேன். ஒரே ஒரு லெட்டர் ஆட் பண்றேன் எக்ஸ்ட்ராவா. பாஸ்வேர்ட் தப்பா போடுறேன். ஸோ இப்போ நான் சென்ட் கொடுத்தா பாஸ்வேர்ட் ராங் வரும். ஸோ நான் கரெக்டான பாஸ்வேர்டை கொடுத்தா அது வந்து கரெக்ட்னு சொல்லும். ஓகேவா? தப்பான பாஸ்வேர்டை கொடுத்தா தப்புன்னு சொல்லும். ஓகே, so this is called login logout. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? await கொடுக்குறோம். await குள்ள யூசர் இருந்தாருன்னா அதுக்கப்புறமா அவருடைய பாஸ்வேர்டையும் ஏற்கனவே உள்ள இருக்கிற பாஸ்வேர்டையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா கரெக்ட்னு சொல்றோம், இல்லைன்னா ராங்னு சொல்றோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Okay, so this is the concept, right? So இப்போ இந்த ரவுட் இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் முடியுது. ஓகேவா?
ஓகே, இப்போ அடுத்தது. ஓகே, யூசர் உள்ள வந்தாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ண ட்ரை பண்றாரு. லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது யூசர் நேமையும் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கரெக்டாக கொடுக்குறாரு. கரெக்டாக கொடுத்தவொன்னு நம்மளும் அதை கரெக்ட்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதே சேனலில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி JWT டோக்கன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஸோ JWT டோக்கன் அப்படின்னா என்னன்னா, ஒரு யூசர் உள்ள வராரு, தன்னுடைய இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து அவர் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா, அவர் கரெக்டான லாகின் யூசர் பாஸ்வேர்டா இருந்துச்சுன்னா உடனே சர்வர் என்ன பண்ணும்? இட் வில் ஜென்ரேட் அ டோக்கன், JWT டோக்கனை ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ணி இட் வில் கிவ் டு கிளைண்ட். கிளைண்ட் அதை என்ன பண்ணும்? இட் வில் ரிசீவ் த JWT டோக்கன் அண்ட் ஸ்டோர் இட் இன் அ லோக்கல் ஸ்டோரேஜ். அண்ட் அதுக்கு அப்புறம் வர எல்லா ரெக்வஸ்ட்டுக்கும் ஹெட்டர்ல அந்த டேட்டாவை வச்சு அந்த டோக்கனை வச்சு இட் வில் சென்ட் த ரெக்வஸ்ட். ஓகேவா? அப்படி ரெக்வஸ்ட்டை கொடுக்கும்போது வந்திருக்கிற ரெக்வஸ்ட் வந்து அந்த டோக்கன் வந்து கரெக்டான டோக்கனா இருந்துச்சுன்னா அந்த சர்வர் என்ன பண்ணும்னா இட் வில் allow the user and it will give the data or else it will not give the data. இதான் கான்செப்ட். ஓகேவா? இதுதான் வந்து JWT ஓட மெயின் கான்செப்ட், ரைட்? ஓகே, ஸோ how to create a JSON object in HTML view in Angular? Please explain as is possible, sir. How to create a JSON object in HTML view? Yeah, it can be done. நான் அது இந்த செஷனில் சொல்ல முடியாதனால, பட் ஆனால் இந்த சீரீஸில் கண்டிப்பாக நம்ம ஆங்குலரை வச்சு தான் இதுக்கான ஃப்ரண்ட் எண்ட்லாம் எழுத போகிறோம். ஸோ அந்த டைமில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே சரி, இப்போ நம்ம JWT டோக்கனை கிரியேட் பண்ணுறதுக்கு let's see how to generate it. There is a package called JWT web token. npm la there is a package called JSON web token. Okay, இந்த JSON web token என்ன பண்ணனும்னா npm install. ஓகே, npm install. நான் வந்து இன்னொரு சரி ஓகே இதே கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை கேன்சல் பண்ணிட்டு npm install JSON web token. இந்த JSON web token அப்படின்ற இந்த பேக்கேஜ் என்ன பண்ணனும்னா it will create a JWT token. இதனுடைய வேலை வந்து வெறும் JWT டோக்கனை கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் இந்த பேக்கேஜோட வேலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ வேரியபிள் JSON web token equals to require JSON web token. ஓகேவா? ஸோ அப்படின்னா JWTன்னு வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிளாக. ஸோ JWTக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ரிசல்ட் வந்தாச்சு. இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரிசல்ட் இந்த கரெக்ட்னு அனுப்புறதுக்கு பதில் உள்ள வந்து டோக்கனை வச்சு அனுப்பணும். அந்த டோக்கனை வச்சு அனுப்பணும்னா அதுக்கு முன்னாடி டோக்கனை ஜென்ரேட் பண்ணணும். டோக்கனை ஜென்ரேட் பண்ணாமல் நம்ம வந்து இதுவும் அனுப்ப முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா we have to generate a token. ஸோ டோக்கனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்டேஷன் என்ன இருக்கு? ஸோ சைன், there is something called sign, JWT.sign அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ JWT.sign. இந்த சைனுக்குள்ள ஓகே இந்த எப்பவுமே JSON டோக்கனை நம்ம JWT டோக்கன்னா என்னங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம். இட் இஸ் ஆல் அபவுட் லைக் நீங்க போய் ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்குறீங்க. அப்படி அட்மிஷன் வாங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீஸ் கட்டினோன்னு உங்க கையில் என்ன கொடுப்பாங்க? அதில் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டில் என்ன எழுதியிருப்பாங்க? நீங்க உங்க பேரு, உங்களுடைய பேட்ச், நீங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இந்த காலேஜுக்கு வரதுக்கு பர்மிஷன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த ஐடி கார்டில் எழுதியிருப்பாங்க. கரெக்டா? அந்த ஐடி கார்டை கிரியேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தவொடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஐடி கார்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க.
அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் கிளாஸுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் அந்த ஐடி கார்டு தான் உள்ள போவீங்க. கரெக்டா? அந்த ஐடி கார்டோட உள்ள போகும்போது ஒரு கேட் கீப்பர், ஒரு வாட்ச்மேன் நின்று அந்த ஐடி கார்டு செக் பண்ணுவார். செக் பண்ணும்போது அந்த ஐடி கார்டுல ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு இருக்கான்னு கேட்பாரு. கரெக்டா? ஒருவேளை ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு, அந்த ஐடி கார்டுல அந்த வேலிடிட்டி பீரியட் முடியாம இருக்கான்னு பார்ப்பாரு. அப்படி முடியாம இருந்துச்சுன்னா உங்களை உள்ள அனுப்பிச்சிருவார். ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு வெளில அனுப்பிச்சிருவார். இதுதான் பேசிக் லாஜிக். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஆர் அ கரெக்ட் யூசர். இப்போ நான் ஜென்ரேட் அந்த ஐடி கார்டை ஜென்ரேட் பண்ண போறேன். விச் மீன்ஸ் அந்த ஜேடபிள் டோக்கனை ஜென்ரேட் பண்ண போறேன். அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஜேடபிள் டோக்கனுக்குள்ள இந்த டோக்கன் எவ்வளோ நாள் வேலிடா இருக்கும் அப்படிங்கிறத நான் உள்ள வைக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை உள்ள வைக்கணும். அதை உள்ள வைக்காம நான் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய பேரு, உங்களுடைய ஐடி, உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும்ல, அந்த ஐடி, அப்புறம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டூடெண்டா டீச்சரா, ஏன்னா எல்லாருக்கும் ஐடி கார்டு இருக்கும். நீங்க ஸ்டூடெண்டா இல்லை டீச்சரான்னு கண்டுபிடிக்கணும்ல, அந்த மாதிரி உங்களோட ரோலு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உள்ள வச்சு அந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஸோ நீங்க திருப்பி உள்ள வரும்போது அந்த டோக்கனை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த டோக்கன்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். இருந்துச்சுன்னா பேஸ்ட் ஆன் தட் உங்களை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறோன்றது நான் தான் முடிவு பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறத நான் தான். நீங்க திருப்பி உள்ள வரும்போது அதெல்லாம் ஒழுங்கா கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதையும் நான் தான் பார்ப்பேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஒன் திங். இப்போ தட் இஸ் கால்ட் பேலோட். ஓகே, விச் இஸ் கால்ட் பேலோட். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம்னா யூசர் ஐடி. ஓகேவா? இந்த யூசர் ஐடியில யூசர் டாட் இது யூசர் ஐடி வேணா, லெட்ஸ் கீப் ஐடி அண்ட் யூசர் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகேவா? கமா யூசர் டைப் டைப் வந்து யூசர் டாட் என்ன இருக்கு, யூசர் டைப். ஓகேவா? இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் உள்ள வச்சுட்டு அண்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் அ எக்ஸ்பைரேஷன் டேட். எக்ஸ்பைரி டேட் கொடுக்க போறேன். எக்ஸ்பைரி டேட் என்னது, சாரி, தட் சம்திங் கால் சீக்ரெட் கீ. இந்த சீக்ரெட் கீனா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். தட் இஸ் இந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு சீக்ரெட் கீயை உள்ள வச்சு ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் அதை திருப்பி எடுக்கும்போது அந்த டோக்கன், அந்த சீக்ரெட் கீ இருந்தால் மட்டும்தான் அந்த டோக்கன் ஓப்பனே பண்ண முடியும். அந்த சீக்ரெட் கீ தொலைஞ்சு போச்சுன்னா சர்வர்கிட்ட தொலைஞ்சு போனாலோ இல்லாட்டி சர்வருக்குள்ள வந்து யாராவது அந்த சீக்ரெட் கீயை வெளில எடுத்தாலோ அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சு போச்சு. ஏன்னா லாகின் ஆன எல்லாருடைய டேட்டாவையும் இந்த சீக்ரெட் கீ இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே போன வாரம் சொன்ன மாதிரி சீக்ரெட் கீயை வந்து நம்ம உள்ள கோட்ல வைக்கக்கூடாது. ஏன்னா இங்க வச்சு நான் இதை கிட்டப்ல புஷ் பண்ணனா இந்த சீக்ரெட் கீ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த சீக்ரெட் கீயை நான் எடுத்து இந்த இடத்துல JWT கீ அப்படின்னு, சரி, JWT சீக்ரெட் ஈக்குவல்ஸ் டு இந்த மாதிரியான ஒரு டோக்கனை போட்டுது. ஸோ இப்போ இங்க instead of putting this token secret directly, process dot env dot token secret. ஓகேவா? இதை கொடுத்துட்டு and the final thing is expires in the first parameter is a object, the second parameter is a string and third parameter is a again objects. இந்த ஆப்ஜெக்ட்ல I can put expires in 1 hour. 1h போட்டா என்ன அர்த்தம், 1 hour அர்த்தம். சீப்பாங்க, சைனுங்கிறது ஒரு மெத்தடு which is getting 3 parameters, 1 2 and 3. இல்ல 4 parameters இன்னும் ஒன்று வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. So the thing is like the first thing is payload and the next thing is secret and third thing is expiry date. ஓகேவா? இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா what you can do is the final thing is function with a error or token. Error first callback. ஒன்னு எரர் வரும், இல்லை டோக்கன் வரும். ஸோ இஃப் எரர் வந்துச்சுன்னா த்ரோ எரர், இல்லைன்னா இந்த ஸ்டேட்டஸ் கோட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டஸ் கோடை கட் பண்ணி நான் உள்ள போட்டுக்கிறேன். உள்ள போட்டுட்டு மெசேஜ் வந்து கரெக்ட், இங்க டோக்கன் வந்து டோக்கன் வைக்கிறேன். ஓகே,
ஸோ இப்போ இது சரியா இருந்துச்சுன்னா, நான் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் ஐ வாண்ட் டு கெட் ரெஸ்பான்ஸே வரல, என்னாச்சு? ஏன்னா சர்வரே ரன் ஆகல. சர்வர் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நோட் பண்ண. ஓகே, ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சென்ட் பண்ணா ஓகே டோக்கன் சியர் மெசேஜ் கரெக்டு, டோக்கன் வந்துருச்சு. இப்போ இந்த டோக்கனை அடுத்து போற ஒரு ரெக்வஸ்ட் எல்லாத்துலேயும் நாம வச்சு அனுப்பிச்சோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் தட் வி கேன் ப்ரொடெக்ட் இட் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் இந்த டோக்கனை நம்ம எங்கெல்லாம் வச்சு அனுப்புகிறோமோ, ஒருவேளை இந்த டோக்கன் 1 ஹவருக்குள்ள தான் இந்த டோக்கன் வேலிட். ஓகே, அதுக்கு மேலே வேலிட் கிடையாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இட் வில் பி கீப் ஆன் ஹெல்பிங். ஓகே, எனி டவுட்ஸ் so far? டைப் ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் தெரிஞ்சா போதுமா சார்? போதும். Can you please explain about passport.js? ஆக்சுவலி passport.js அப்படிங்கிறது இப்போ நான் பண்ற இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா பண்றதுக்கான ஒரு கான்செப்ட் தானே தவிர, லைக் அதை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டைரக்டா நீங்க இப்படியே கூட மேனுவலா எழுதி போகலாம். அந்த பாஸ்போர்ட்டுக்கு பின்னாடி நடக்கிற அந்த லாஜிக் அல்காரிதம் தெரிஞ்சதுன்னா யூ கேன் டூ இட் டைரக்ட்லி வித்வுட் யூசிங் பாஸ்போர்ட். ஸோ நான் பாஸ்போர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அகைன் இன்னொரு பேக்கேஜை டிபெண்ட் பண்ணோம். அண்ட் லைக் அதுக்கு பேசாமல் இப்படியே ஜெனரேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இதை நம்ம இது பண்ணுறது. So got it? Okay. If server restarts, all JWT tokens stored is gone, right? இல்ல அப்படி கிடையாது. இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகி இது கிளைண்ட் கிட்ட போயிடுச்சு. ஓகேவா? கிளைண்ட் அடுத்த வாட்டி வர்றதுக்குள்ள சர்வர் எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் ஆனாலும் பிரச்சனையே கிடையாது. சர்வர் ரீஸ்டார்ட் ஆகி ஓப்பன்ல இருக்கும்போது அந்த டோக்கன் உள்ள வந்துச்சுன்னா, அந்த டோக்கனுக்குள்ள அந்த அதே சீக்ரெட் கீயை உள்ள வச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஓகே, எஸ், 1 ஹவர்ல இந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆகும். இந்த டோக்கன் நீங்க திருப்பி நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா 1 ஹவருக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதான் இந்த டோக்கனுடைய அட்வான்டேஜ். எஸ், ஆப் 1 ஹவருக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் லாகின் பண்ணணும். இந்த 1 ஹவர்ன்றதை நீங்கள் எப்போலாம் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸாக கூட வச்சுக்கலாம். பேங்கிங் வெப்சைட்லாம் போனீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது பேஸ்ட் ஆன் த செக்யூரிட்டி லெவல், பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி அந்த ஆஃப் த டேட்டா, தென் யூ கேன் ரெடியூஸ் த டைம் ஆஃப் தட் JWT token. So, okay. இது அத்தன்டிகேட் பண்றதை இப்பவே பண்ணலாமா, நெக்ஸ்ட் வீக் பண்ணலாமா? டோக்கன் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த டோக்கன் கரெக்டா தப்பா அப்படிங்கிறத இப்பவே பண்ணலாமா, இல்லாட்டி அப்புறம் பண்ணலாமா அப்படிங்கிறதா கேள்வி. சரி, இது வரைக்கும் நான் கோடை புஷ் பண்றேன். கோடை புஷ் பண்ணிட்டு இது வரைக்கும் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக் கமிங் சாட்டர்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டோக்கனை எடுத்துக்கிட்டு யாராவது உள்ள வராங்க அப்படின்னா அந்த டோக்கன் கரெக்டா தப்பா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சாட்டர்டே பார்ப்போம். ஓகே, ஸோ சாட்டர்டே அதுக்கான லாஜிக் அந்த இடத்துல எழுதுவோம். அதுக்கப்புறமா நம்மளோட டாக்குமெண்டேஷன் படி, டாக்குமெண்டேஷன் என்ன இருக்கு, லைக் ஒவ்வொரு விஷயமா நம்ம ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்றது, ஒரு அட்மின் ரோல் ப்ராடக்டை கிரியேட் பண்றது, டெலிவரி மேனேஜ் கிரியேட் பண்றது,
டெலிவரி பர்சன் கிரியேட் பண்ணுறது, யூசர் உள்ளே வர்றது. ஸோ இந்த மாதிரியான எல்லா இதுக்கும் நம்ம வந்து we can create a this thing, what is that, roles. Okay, right. ஸோ இது வரைக்கும் கோடை வந்து we can push the code to the GitHub. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 ஃபைலில் மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I will commit all the stages. So stage all the changes. So commit. இன்னைக்கு என்ன டேட்டு? July 8. Added password encryption and JWT. ஓகேவா? and control enter. So commit பண்ணியாச்சு and let's push it to the repository. Yep, okay. Yes. So இப்போ பார்த்தீங்கன்னா we have something like இப்போ 24 seconds before நம்ம commit பண்ணது இது எல்லாமே we have all the things in the JWT. பண்ண எல்லா கோடு இருக்கா? எஸ், பண்ண எல்லா கோடு இருக்கு. ரைட் சார், ப்ளீஸ் கிவ் மீ த இன்ஃபர்மேஷன் அபவுட் வெப் அப்ளிகேஷன் யூசிங் ஆங்குலர், பூட்ஸ்ட்ராப் அண்ட் எலாஸ்டிக் சர்ச். ஐ ஆம் பிகினர் டு ஆல் த டாபிக், ப்ளீஸ் கிவ் சம் ஐடியா. லைக் இந்த செஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் திஸ் சீரீஸ் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம வந்து போன வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அதைத்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வாரத்துலையும் இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், திஸ் இஸ் கால் லைவ் கோடிங். நான் இதை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் தான் வந்து உட்காருவேன். ஸோ இதில் நிறைய தப்பு நடக்கலாம். எதுக்காக நம்ம இது இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்டை பண்ணும்போது அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும், அண்ட் லைவ் கோடிங்னா எப்படி இருக்கும் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்? we will cover authorization. Yes, next classல வந்து எப்படி ஒரு ரவுட்டை வந்து ஆத்தரைஸ் பண்ணுறது, கரெக்டான யூசர் தான் உள்ளே வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு we will be doing some kind of authorization in next session. Okay, so thank you so much for watching. So இந்த 1 hour உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் கமிங் சாட்டர்டே ஈவினிங் நைட் 8:30க்கு இதனுடைய கண்டினியூஷனில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டில் தென் பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஈச் ஒன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஜாயின் பட்டன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ தட் யூ கேன் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் யூ கேன் பி அ பெய்டு மெம்பர். ஸோ பெய்டு மெம்பராக இருக்கிறதுல வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்துக்கும் நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணுறேன். ஸோ வி நீட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி. அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மெம்பர் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி இன் டு த ஈச் ஒன் மெம்பர். ஸோ தட் உங்களுக்கு எந்த விதமான ஒரு லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தால் அந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஸோ யூ கேன்
click the member enrollment form and fill your details. And join button வரப்போகுது. join button வந்துச்சுன்னா இன்னும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். And so until then, so next Saturday meet பண்ணுவோம். coming Saturday meet பண்ணுவோம். So until then, bye from R.Vasantharajan. Thank you so much. Bye.